வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி 2026க்கான அஃபிஷியல் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது கூடவே நமக்கு ஆல்ரெடி இந்த போன மந்த்லேயே ஆர்ஆர்பியும் அஃபிஷியல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக இந்த வருஷத்துக்கான எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிலேருந்து எவ்வளோ வேகன்சி வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா 1,30,30,000க்கும் மேலே, அதாவது 1,40,000க்கும் மேலே தான் வேகன்சி நமக்கு வரப்போகுது. இதில் வந்து நம்ம எதுக்கெலாம் எலிஜிபிளாக இருப்போம், அதில் எதெல்லாம் நமக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன் இதில் வந்து 1,30,000 40,000க்கு மேலே வேகன்சி வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன்னா, போன வருஷம் 2025 வந்து எவ்வளோ வேகன்சி வந்துருச்சுன்னு பார்த்தோன்னா 1,53,000 வேகன்சி வந்து டோட்டலாக நமக்கு வந்துருந்துச்சு. இன்னுமே அதில் சில இதுக்கு வந்து இன்னும் ரெக்யூர்மெண்ட் முடியலை. டோட்டலாக வந்து 1,53,000 வேகன்சி. ஸோ இந்த வருஷம் 1,40,000க்கு மேலே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ரெண்டுத்துக்குமே பார்த்தோன்னா நம்ம வந்து சிலபஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. சிலபஸ் வந்து மோர் ஓவர் வந்து ஈக்குவலாக ஒன்று போல தான் இருக்கும். எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ்க்கு வெயிட்டேஜ் இருக்கும், ஆர்ஆர்பியை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் இருக்காது. இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்றபடி ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே சிலபஸ் தான் இருக்கும். இங்கே இங்கிலீஷ் படிப்போம். ஆர்ஆர்பியில் நமக்கு வந்து இங்கிலீஷ் கிடையாது. அது கூடவே 2 எக்ஸாமு, எஸ்எஸ்சியுமே எல்லா எக்ஸாமையும் நம்ம வந்து தமிழில் எழுதிக்கலாம், ஆர்ஆர்பிலையும் எல்லா எக்ஸாமையும் தமிழில் எழுதிக்கலாம். எஸ்எஸ்சியில் ஒரு சில எக்ஸாமை தவிர்த்து மீதி எல்லா எக்ஸாமுமே நம்ம தமிழில் எழுதிக்கலாம். அது என்னென்ன ஜாபு, எப்படிப்பட்ட ஜாப் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அதையுமே கவனமாக பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த ஆனுவல் கேலண்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக இதில் நமக்கு வந்து 12 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. இந்த 12 விதமான ஜாபுக்குமே வந்து தனித்தனி ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒன்று வந்து 10th முடிச்சவங்க எழுதுறதா இருக்கும், இன்னொன்று வந்து 12th முடிச்சவங்க எழுதுறதா இருக்கும், இன்னொன்று வந்து டிகிரி படித்தவங்க, டிகிரிலையுமே நர்சிங் முடிச்சவங்க, அப்படின்னு தனித்தனியான ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் வந்து இப்போ நீங்கள் 12th முடிச்ச எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 10th முடிச்சிருக்கலாம், 12th முடிச்சிருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10th குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தா நான் எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. டிகிரி முடிச்சிருந்தா எந்த குவாலிஃபிகேஷனாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு ஜாபாக பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆனுவல் கேலண்டரில் நமக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி இருக்காது. ஏன்னா இந்த வருஷத்துக்கான எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷனே நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால எஸ்எஸ்சி ஜிடி பற்றி இல்லையே நினைக்காதீங்க. எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்தளவுக்கு நமக்கு 22,000 வேகன்சிக்கு மேலே இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதையுமே நம்ம வந்து தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம், ஒரு 13 ரீஜனல் லாங்குவேஜ்லையுமே எழுதலாம். ஸோ எல்லாருமே அந்த டிஎன்பிசின்னு படிக்கிற எல்லாருக்குமே வந்து இது சூப்பரான யூஸ்ஃபுல் தான், சூப்பரான ஒரு வாய்ப்புனே சொல்லலாம். ஏன்னா வந்து ஜிடிக்கான குவாலிஃபிகேஷன் என்னமோ 10th தான். நான் வந்து 10th தான் முடிச்சிருக்கேன், 10th ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்திருக்கேன், சப்ளிமெண்ட்ரி தான் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன், அப்படி எது சொன்னாலுமே ப்ராப்ளம் இல்லை. 10th கிளியர் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு வந்து எல்லாருமே போட்டிக்கு வந்து டிகிரி முடித்தவங்களாம் வருவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. எக்ஸாம் என்னமோ எல்லாருக்கும் ஒன்று தான். 10th முடித்தவங்களுக்கு கஷ்டமாகவும், 12th முடித்தவங்களுக்கு ஈஸி, டிகிரி முடித்தவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்க போகிறது கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஒரு நாள் ஷிஃப்ட் எழுதுகிற அந்த ஷிஃப்ட்டில் எழுதுகிற எல்லாருக்குமே ஒரே கொஷின் பேப்பர் தான். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை பொறுத்து தான் உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கிறதும் கஷ்டமாக இருக்கிறதும். அது எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்தளவுக்கு சாலிடாக நார்மலாக நீங்கள் டிஎன்பிசி இப்போதைக்கு எழுதி பழகிருக்கீங்க, ஒரு 2-3 வருஷம் அட்டன் கொடுத்துருக்கீங்கனாலே உங்களால் கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா வந்து தமிழில் எக்ஸாம் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து தான் தமிழில் எக்ஸாம் எழுதுறதுக்கே வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்சி ஜிடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் படி பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 4 கொடுத்துருக்காங்கல்ல, 3 கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட ப்ரமோஷனுக்கு, அதாவது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கானது. 4வது கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த 4வது கொடுத்துருக்க ஜாப் என்னென்னு பார்த்தோன்னா சிஜிஎல்னு சொல்லுவாங்க, கம்பைன்ட் கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன். இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். டிகிரியில் வந்து என்ன பர்சன்டேஜ்னாலும் சரி, எவ்வளோ மார்க்னாலும் சரி, நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 2 லெவலில் எக்ஸாம் இருக்கும். இந்த சிஜியில் பொறுத்தளவுக்கு நமக்கு இன்டர்வியூமே இருக்கும். இதுக்கு நம்ம எப்போ அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம்னா, இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு மார்ச் 2026 ஓப்பன் ஆகுது, ஏப்ரல் 2026 க்ளோஸ் ஆகுது. எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தோன்னா மே to ஜூன் வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 3 மாதம் நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் இருக்கும். அப்படி இல்லை இப்போ இருந்துன்னு பார்த்தோன்னா நமக்கு டோட்டலாக 5 மாதத்துக்கு மேலே வந்து ப்ரிப்பரேஷனுக்கான டைம் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளேயே சிலபஸ் கவர் பண்ணிடலாம். மற்ற இருக்க 2 மாதமுமே எக்ஸாம் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி பண்ணிங்கனாலே நல்லா வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய சேனல்ஸ் இருக்குது இதுக்கான எக்ஸாம் படிக்கிறதுக்கான சேனல்ஸு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்கிறது வந்து இது பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. சந்துரு மேக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. நானுமே வந்து நிறைய டைம் வந்து அந்த சேனல் பார்த்துருக்கேன். அவங்க வந்து எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு, எஸ்எஸ்சி ரயில்வேஸ் இது 2த்தை பொறுத்தளவுக்கு சந்துரு மேக்ஸ் சேனலாக இருக்கட்டும், பூபதி சார் சேனலாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் லக்ஷ்மி சேனல்னு ஒன்று இருக்கும், அது இருக்கட்டும், அப்புறம் வந்து விக்னேஷ்னு ஒரு சேனல் இருக்குது. இதெல்லாம் இவங்க எல்லாருமே வந்து எஸ்எஸ்சி ரயில்வேஸ் இதை பொறுத்தளவுக்கு நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்க சேனலில் படித்தவங்க,
அவங்க கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. நான் நிறைய தடவை வந்து அந்த சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நானும் ஒரு சேனல் வச்சுட்டு இன்னொரு சேனலை வந்து ப்ரமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நல்ல கண்டென்ட் அவங்க கொடுப்பாங்க. அவங்க இந்த நான் சொன்ன சேனல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் இதுக்கெலாம் வந்து நல்ல நல்ல கண்டென்ட், அதுவும் பூபதி சார்லாம் ரயில்வேக்கு வந்து நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க. இதை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா நமக்கு அடாவாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நல்லா தான் கொடுப்பாங்க. எனக்கு பர்சனலாக வந்து சந்துரு மேக்ஸ் சேனலும், பூபதி சார் சேனல், லக்ஷ்மி சேனல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம காசு கட்டி வந்து படிக்கிறதும் இருக்குது, ஃப்ரீயாக படிக்கிறதுக்கும் அவங்க வந்து அவைலபிள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஃப்ரீயாக நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் வந்து படித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து காசு பே பண்ணி அவங்களோட கோர்ஸ் வாங்கி படிங்க. நெக்ஸ்ட் ஜாப்பை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜாப்பை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ எக்ஸாமுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து இதுக்குமே எப்போ பார்த்தோன்னா மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட் இருக்கும். இவங்களுமே வந்து எக்ஸாம் எப்போ வைக்காங்கன்னா மே டு ஜூனுக்குள்ளே இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த செலெக்ஷன் போஸ்ட் 14 அப்படின்றத பார்த்தோன்னா இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு போனால் இதுவுமே மார்ச் டு ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் இவங்களுமே வந்து மே டு ஜூன். எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு அவங்க சொல்கிற டைமில் கரெக்டாக வந்து டென்டேட்டிவ் தான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க. பட் அந்த டைமுக்குள்ள கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த செலெக்ஷன் போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு எப்படி எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தோன்னா இதுலேயே வந்து நிறைய ஜாப்ஸ், வெரைட்டி ஆஃப் ஜாப் கொடுத்துருப்பாங்க. வேரியஸ் ஆஃப் ஜாப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஜாப்புக்குமே வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஜாப்புக்குமே வேகன்சியுமே நிறையா தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10th படித்தவங்களுக்கு ஜாப் கொடுத்துருப்பாங்க. அந்த 14க்குள்ளே இவ்வளோ ஜாப் இருக்கும். செலெக்ஷன் போஸ்ட் 14லேயே 10th படித்தவங்களுக்கு, 12th படித்தவங்களுக்கு, நெக்ஸ்ட்டு டிகிரி, அதிலே நர்சிங் முடித்தவங்களுக்கு அப்படின்னு தனித்தனியாக வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அந்த எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்குள்ளே நிறைய ஜாப் வேகன்சி இருக்கும். இதுவுமே நமக்கு வந்து மே டு ஜூலை வரைக்கும் தான் எக்ஸாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குமே ஓவராலாக நமக்கு வந்து ஒரு 5 months கிட்ட டைம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஜாப்னு பார்த்தோன்னா சீரியல் நம்பர் 7 கொடுத்துருக்காங்களா, சிஹெச்எஸ்எல் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இது 12th குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்ளைலாம் பண்ணுறீங்க. பட் எக்ஸாம் எழுதுறதுக்கோ ப்ரிப்பரேஷனோ தான் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை பொறுத்தளவுக்கு நமக்கு ஜாப் ரோலுன்னு பார்த்தோன்னா நமக்கு டெல்லி பார்லிமெண்ட்டில் நிறைய ஜாப் இருக்கும். இதுக்கு முக்கால்வாசி டெல்லியில் தான் இதுக்கான ஜாப் வேகன்சி இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான நமக்கு ஜாப் தான். லைஃப் செட்டிலான ஜாப்னா எஸ்எஸ்சியில் வந்து இதுவும் ஒரு ஜாப்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெனோக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெனோகிராஃபி சீரியல் நம்பர் 8 இருக்க அந்த ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டெனோ முடிச்சிருக்கணும். அதுக்கான எக்ஸாமுமே வந்து ஆகஸ்ட் டு செப்டம்பர் இருக்குது. நம்ம சிஹெச்எஸ்எல் சீரியல் நம்பர் 7 இருக்க சிஹெச்எஸ்எல்கான எக்ஸாம் பார்த்தோன்னா ஜூலை டு செப்டம்பர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போத்துலேருந்து பார்த்தா நமக்கு ஒரு 8 to 9 மாதம் டைம் இருக்குது. ஸோ அதுக்குமே ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஃபேவரட்டான எல்லாருக்குமே ஜாப் என்னென்னு பார்த்தோன்னா எம்டிஎஸ். இந்த எம்டிஎஸ்க்கான ஜாப் வேகன்சி வந்து சீரியல் நம்பர் 10 கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ஜூன் டு ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாமும் செப்டம்பர் டு நவம்பர் வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஓவரால் நமக்கு வந்து 10 மாதத்துக்கிட்ட ஃபுல்லாக நம்ம கையில் இருக்குது. இப்போத்துலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா 3 மாதத்தில் சிலபஸை முடிச்சா அடுத்த இருக்க அந்த 7 மாதமே நீங்கள் எக்ஸாம் 7 மாதம் நமக்கு தேவை கிடையாது. அடுத்த ஒரு 2 மாதம் எக்ஸாம் போட்டாலே இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு அப்படி எதுவுமே நமக்கு கிடையாது. ஏன்னா வந்து இது ஒரு லெவல் தான் எக்ஸாம், ஒரே ஒரு எக்ஸாம் தான். அதில் செலக்ட் ஆனீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிடுவீங்க. ஸோ வந்து எம்டிஎஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜாப் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்தளவுக்கு. ஜிடி நிறைய பேர் எழுதுவீங்க, எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் எழுதுவீங்க. ஜிடிக்கு அப்புறம் நம்ம இம்பார்ட்டண்டான ஜாப் என்னென்னு பார்த்தோன்னா எம்டிஎஸ் தான் நிறைய பேர் எழுதுவீங்க. ஏன்னா 10th குவாலிஃபிகேஷன், 10th 12th டிகிரி முடிச்ச யாருனாலும் அப்ளை பண்ணலாம். தமிழில் எக்ஸாம் இருக்கும், ஒரு லெவல் தான் எக்ஸாம். ஸோ இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கொடுத்துருக்காங்க, டெல்லி போலீஸ் சிபிஓ கொடுத்துருக்காங்க. சிபிஓ பொறுத்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து டிகிரி முடித்தவங்க தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து 11 சீரியல் நம்பர் 11 சிபிஓ எஸ்ஐ எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு பார்த்தோன்னா மே டு ஜூன் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்னு பார்த்தோன்னா அக்டோபர் நவம்பருக்குள்ளே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு டெல்லி போலீஸ் வந்து எக்ஸாம் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து லெவல் வந்து சிஜிஎலுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஹை லெவல் எக்ஸாம் தான் இதை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஜாபு கான்ஸ்டபிள் ஜிடி. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷத்துக்கானது. இனிமேல் அடுத்த வருஷத்துக்கானது தான் இந்த கேலண்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னா செப்டம்பரில் வரப்போகுது. எக்ஸாம் வந்து 2027 தான் நடக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா 2026 எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணாதவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான A to Z இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. அதை பார்த்துட்டு எஸ்எஸ்சி ஜிடினா என்னது, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். அதுக்கான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ இந்த 12 விதமான எக்ஸாமையுமே நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இந்த வீடியோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போதுமே அதை நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம் எந்த மாதம் வருதோ அப்போ தான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுமே அதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து தெளிவாக A to Z இன்ஃபர்மேஷன் மாதிரியே அந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி எவ்வளோ இருக்கும், ஜாப் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து தனித்தனி வீடியோவாகவே வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே அந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோவுமே ரெடி பண்ணி நம்ம சேனலில் கொடுத்துட்றேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த அப்டேட்டான வீடியோ உங்களுக்கும் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னுமே வந்து டிஎன்பிசின்னு மட்டுமே படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கும் வந்து இது மாதிரி எஸ்எஸ்சி கேலண்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு, கூடவே வந்து ஆர்ஆர்பிக்கான கேலண்டருமே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே நம்ம டிஎன்பிசி மாதிரி தான் அப்படின்றதுமே அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம சொல்கிறது என்னென்னா ஆர்பிஎஃப், அதாவது ஆர்ஆர்பியில் தான் வந்து எப்போவுமே ரிலீஸ் பண்ணுற ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் ரிலீஸ் பண்ணுற ஆர்பிஎஃப்ன்ற ஒரு ஜாபை பற்றின எந்த அப்டேட்டுமே வந்து வரல. ஏன்னா இந்த வருஷம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்பிஎஃப் எக்ஸாமை வந்து எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் எஸ்எஸ்சி சைட்லேருந்து இன்னுமே வந்து ஆனுவல் கேலண்டர்லேயுமே வந்து ஆர்பிஎஃப்பை பற்றி ஒரு அப்டேட்டுமே அவங்க தரல. ஆர்ஆர்பியோட கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே அவங்க அதாவது ஆர்பிஎஃப்பில் எஸ்ஏ அண்ட் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த எக்ஸாமை இந்த வருஷம் வந்து எஸ்எஸ்சி தான் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அவங்களோட ஆனுவல் கேலண்டரில் அதை பற்றின எந்த அப்டேட்டும் வராததுனால இன்னுமே வந்து ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்குமே வந்து வேகன்சி வரும். அது கூடவே இன்னும் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது, அதுக்குமே இதுதான் சிலபஸ். ஸோ இன்னும் ரிலீஸ் பண்ணாத டிஃபென்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், ஆர்பிஎஃபாக இருக்கட்டும், அதுக்குமே சேம் சிலபஸ் தான். ஸோ வந்து நீங்கள் இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 15 விதமான ஜாப், ஆனால் ஒவ்வொரு ஜாப்லேயுமே வேகன்சின்னு பார்த்தோன்னா 1000 கணக்கில் 10,000 கணக்கில் இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கெலாம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிஎன்பிசியை விடுங்கன்னு நான் சொல்ல, அதில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸாம்ஸுமே அட்டன் பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வருஷத்துக்கு இதில் கொடுத்துருக்கிறது படி பார்த்தோன்னா 1,30,000 மேலே வேகன்சி வரப்போகுது. இன்னும் வராது அவங்க ரிலீஸ் பண்ணாத வேகன்சின்னு பார்த்தோன்னா டிஃபென்ஸாக இருக்கட்டும், ஆர்பிஎஃப்பில் எஸ்ஐ கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், அதெல்லாம் சேர்த்து ஒரு 5,000 10,000 வேகன்சியாக இருக்கட்டும். டோட்டலாக வந்து இந்த வருஷமுமே வந்து 1,40,000 மேலே வேகன்சி வருன்றதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் அதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா எல்லாருக்குமே ஒரே கமெண்ட் நிறைய வந்துருந்துச்சுன்னா நான் அதுக்கு தனி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.